ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்றைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பனாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா ஓரளவுக்கு ரெக்கவரி ஆக ட்ரை பண்ணாலும் ஓவரலாக இன்னைக்கு மார்க்கெட் வந்து வோலட்டலாகவே இருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.44% நெகட்டிவ்ல 15,293ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.39% பாசிட்டிவ்ல 32,743ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த செக்டார்ஸ் எல்லாமே நெகட்டிவாக இருந்தாலும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ்ன்றது ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் நேற்று யூஎஸோட மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஆனால் இன்னைக்கு யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஆக்சுவலாக நேற்று க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபாலாக இருந்தது. அதாவது $117 ஆர் $118 பர் பேரலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா ஈரான் மேலே சாங்ஷன்ஸை வந்து இம்போஸ் பண்ண பிறகு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாமே மறுபடியும் $120 வந்துருச்சு. ஓகே, அடுத்து நியூஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் வந்து டெல்டா கார்ப்போட அப்டேட்டை பார்க்கலாம். டெல்டா கார்ப் கம்பெனி வந்து ஆன்லைன் போக்கர், ரம்மி அண்ட் கேமிங் பிஸ்னஸ் பண்ணுற அவங்களோட சப்சிடரி கம்பெனியான டெல்டா டெக் கேமிங்கை ஐபிஓ வழியாக கொண்டு வரத்துக்கு டிராஃப்ட் ஆர்ஹெச்பி டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஐபிஓவில் 250 crores அளவுக்கு ஆஃபர் ஃபார் சேல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 50 crores ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டெல்டா கார்ப்போட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஓவரலா பாத்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 12.39% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் டெல்டா கார்ப்போட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ டெல்டா கார்ப்போட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த வருஷம் ஏப்ரல்ல இருந்து கண்டினியூஸா ஃபாலோ ஆயிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ அரௌண்ட் 164 ஆர் 165 லெவல்ஸ்ல வந்து ஒரு லக் சப்போர்ட் எடுத்து இன்னைக்கு நல்லாவே பாசிட்டிவா ரியாக்ட் ஆயிருக்கு. அண்ட் இப்போதைக்கு இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200 லெவல்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஆர்இசியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆர்இசி கம்பெனி வந்து போனஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ண போறதா இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. அதாவது 30th June Thursday நடக்க போற போர்ட் மீட்டிங்ல இந்த போனஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்றதை பத்தி கன்சிடர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஆர்இசியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு ஓவரலா பாத்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 0.67% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் டெக்னிக்கலா பாக்குறப்போ ஆர்இசியோட சார்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓபன் பண்ணி பாக்குறப்போ இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து 112 லெவல்ஸ் ஓரளவுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 105 லெவல்ஸில் பார்க்கலாம். ஓகே, அடுத்து கோஃபோர்ஜோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆன்டிக்ன்ற ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி வந்து கோஃபோர்ஜை பை ரேட்டிங்க்கு அப்கிரேட் பண்ணி டார்கெட்டை முன்னாடி கொடுத்த 5200 இருந்து 4700 குறைச்சிருக்காங்க. ஆனால் ஸ்டில் இப்போ கொடுத்த டார்கெட்ன்றது அரௌண்ட் 40% அப்சைட்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்கிரேட் அண்ட் டார்கெட் ப்ரைஸ்க்கு என்ன காரணமாக சொல்லியிருக்காங்கன்னா கிளவுட் சொல்யூஷன்ஸ்க்கான டிமாண்டும் அண்ட் ஆர்டர் புக் ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் முக்கியமான க்ரோத் டிரைவர்ஸா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு என்டையர் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ்லயே கோஃபோர்ஜோட ஸ்டாக் மட்டும் தான் பாசிட்டிவா ரியாக்ட் ஆயிருந்தது. அதாவது இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே கோஃபோர்ஜோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.42% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ டெக்னிக்கல்ஸ்க்கு கோஃபோர்ஜோட சார்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ இந்த 2022ல இருந்து பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜோட ஷேர் பிரைஸ் வந்து ரொம்பவே ஃபால் ஆயிருக்கு. அதாவது 40% மேலே ஃபால் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3200 லெவல்ஸ்ல ஒரு லக் சப்போர்ட் எடுத்து அங்கிருந்து லாஸ்ட் 2 டேஸா பாசிட்டிவா ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து பேடிஎம்மோட அப்டேட்டை பார்க்கலாம். பேடிஎம் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரான விஜய் சேகர் சர்மா வந்து ரீசெண்டா பேடிஎம்மோட ஷேர்ஸை மார்க்கெட்ல இருந்து வாங்கியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அதாவது 11 crores வர்த்துள்ள 1.7 lakh பேடிஎம் ஷேர்ஸை மார்க்கெட்ல இருந்து வாங்கியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு பேடிஎம்மோட ஷேர் பிரைஸும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா ரியாக்ட் ஆயிருக்கு. அதாவது ஓவராலா இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பேடிஎம்மோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் 2.64% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் டெக்னிக்கல்ஸ்க்கு பேடிஎம்மோட சார்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ பேடிஎம்மோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஓல லிஸ்ட் ஆனதுல இருந்து ரொம்பவே ஃபாலோ ஆகிட்டு இருந்திருக்கு. அண்ட் ரீசெண்டாக வந்து அரௌண்ட் 510 லெவல்ஸ்ல ஓரளவுக்கு சப்போர்ட் எடுத்து அங்கிருந்து இப்போ ஓரளவுக்கு ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து 680 ஆர் 720 லெவல்ஸ் ஓரளவுக்கு பிரேக் பண்ணி மேலே போகிறப்போ ஃபர்தர் அப்சைடை பார்க்கலாம். ஓகே, அடுத்து கோல் இண்டியாவோட அப்டேட்டை பார்க்கலாம். கோல் இண்டியா கம்பெனி வந்து என்விரான்மெண்டல் இம்பாக்டை வந்து கம்மி பண்றதுக்கு கிரீன் மைனிங் ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுல முக்கியமா அண்டர் கிரவுண்ட் மைனிங்கோட ப்ரொடக்ஷனை இப்பத்துல இருந்து 2030க்குள்ள அரௌண்ட் 4 times இன்க்ரீஸ் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அண்டர் கிரவுண்ட் மைனிங்கோட அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் அது என்விரான்மெண்டலி கிளீன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல லேண்டோட டிகிரேடேஷனை வந்து மினிமைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா கோல் இண்டியாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா கோல் இண்டியாவோட ஷேர் பிரைஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 1.53% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு.
அண்ட் கோல் இண்டியாவோட சார்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ ரீசெண்டாக இதோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் 200 லெவல்ஸை டச் பண்ணி அங்கிருந்து ஒரு ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து கோல் இண்டியாவோட ஷேர் பிரைஸுக்கு சப்போர்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 165 லெவல்ஸில் பார்க்கலாம். ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா M2M லாஸ்ன்றது அரௌண்ட் 8.7 லேக்ஸாக இருக்கு. அண்ட் மார்ஜினை ஓரளவுக்கு ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு மெட்ரோபோலிஸ், SBI கார்ட்ஸ் அண்ட் TCSல ஒரு லாட்டை எக்ஸிட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்த சுகர் ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். இந்த அக்டோபர் ஸ்டார்ட் ஆக போற அடுத்த சுகர் சீசனுக்கான எக்ஸ்போர்ட் லிமிட்டை கம்மி பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து கேப் லிமிட்டை இம்போஸ் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதா சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது நம்ம இந்தியாவோட டொமஸ்டிக் சப்ளைஸை வந்து ஓரளவுக்கு என்ஷூர் பண்ற விதமாகவும் அண்ட் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா 6 to 7 மில்லியன் டன்ஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கேப் லிமிட் வைக்க போறதா சொல்லப்படுது. அண்ட் ஆக்சுவலா அது இந்த வருஷம் எக்ஸ்போர்ட் ஆக போற வால்யூமை கம்பேர் பண்றப்போ 33% கம்மியா இருக்கு. ஸோ இந்த அப்டேட்னால இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த சுகர் ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவா ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டா அரௌண்ட் 15,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்க்குறப்போ அரௌண்ட் 16,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டா அரௌண்ட் 15,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த வாரம் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது அரௌண்ட் 15,000ல இருந்து 15,700க்குள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஒரு டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கான வேசரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸ்ல கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனலை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பத்தி அதோட பாஸ்ட் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பத்தி ப்ரீவியஸா என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸா அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிடும். அண்ட் ஃபைனலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.